காஞ்சிபுரம் அருகே அகத்தியர் கோவில் மகா கும்பாபிஷேகம். காஞ்சிபுரம் அருகே விஷார் கிராமத்தில் முழுவதும் கருங்கற்களால் புதியதாக கட்டப்பட்ட ஸ்ரீ லோபமுத்திரை அம்பிகை சமேத ஸ்ரீ அகத்திய மகரிஷி கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகே விஷார் கிராமத்தில் ஓம் ஸ்ரீ அகத்தியர் ஜீவ அருட்குடில் என்ற அமைப்பின் சார்பில் ஸ்ரீ லோபமுத்திரை அம்பிகை சமேத அகத்திய மகரிஷிக்கு முழுவதும் கருங்கற்களால் ஆன கோவில் புதியதாக கட்டப்பட்டிருந்தது. இக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் மே மாதம் முதல் தேதி புதன்கிழமை கணபதி ஓமத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி கோவில் பூஜகர் விநாயகமூர்த்தி குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் யாகசாலை பூஜைகளை நடத்தினார்கள். இரண்டாவது நாளாக வியாழக்கிழமை புதிய விக்கிரகங்களுக்கு கண் திறந்தல் நிகழ்ச்சியும் மகா பூர்ணாகதி தீபாராதனையும் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை மூன்றாவது நாளாக யாகசாலை பூஜைகளும் மகா பூர்ணாகதியும் தீபாராதனையும் நிறைவு பெற்ற பின்னர் புனித நீர் கலசம் கற்றளி விமானத்துக்கு மங்கள மேள வாத்தியங்களுடன் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களான விநாயகர், முருகர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன. மாலையில் லோபமுத்திரை அம்பிகைக்கும் அகத்திய மகரிஷிக்கும் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மா, பல, வாழை உள்ளிட்ட முக்கணிகளுடன் கூடிய அன்னதானமும் நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ அகத்திய ஜீவ அருட்குடில் நிறுவன தலைவர் VS குமாரவேல், பொருளாளர் ரத்னகுமார் ஆகியோர் தலைமையிலான நிர்வாகிகள் செய்திருந்தனர்.